3 தலைமுறையானாலும் உனக்கு போறக்கு அது வாட ஓக்கடி இப்படி. ஓக்கடி என்றால் என்ன? ஏமா உனக்கு தெரியுமா? ஓக்கடி என்றால் என்ன? ஆமா. எப்படியோ வேண்டாம். அப்படி ஒரு வார்த்தை உரைக்கலாமா? யார் தெரியுமா? யாருங்க? தன் மதுரை ஜெகத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக ஆண் அரசு இல்லாமல் பெண் அரசு கட்டி அரசாட்சி செய்யக்கூடிய என்னுடைய பெயரோ நீங்கள் தான் தென்மதுரைக்கு அரசியா? நீங்கள் அல்லி மகாராணியா? உண்மையாக. ஒரு நாட்டுக்கே மகாராணியா? அப்படின்னா உங்களை போற்றி பாடுவது இந்த தொண்டனின் கடமை அல்லவா? ஆமாங்க. எடுத்து விடுங்கள். 16 நிறையாத பருவமங்கை 16 நிறையாத நீங்க ஒரு பருவமங்கை காதல் பசியூட்டும் நீ ஒரு தப்பா வந்துருச்சுங்க. வேற பாட்டு பாடுறங்க. ராணி மகாராணி ராஜ்யத்தில் ராணி வேக வேகமாக வந்து வலிக்கு உழுத ராணி. நான் உள்ள போறவரை நீ வாயை திறந்த என்ன பண்ணுவ? நான் கொலகாரியாயிருவேன். நீ ஆமா முண்டையோட நக்க முடியாது. இப்படி தென்மதுராபுரி ஜெகத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய ஆண் அரசு இல்லாமல் பெண் அரசு கட்டி அரசாட்சி செய்திருந்தாலும் என்னை 10 மாதம் 300 நாள் முகர்ச்சி விட அங்கத்தில சுமந்த என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையார் உன்னை போல மற்றவர்களை போல 10 திங்கள் ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தியா? ஆமா. என்ன பேச விடுற ஓக்கடியே கொஞ்சம் கலப்பாடங்க வேலை. உன்னை போல மற்றவர்களை போல 10 திங்கள் ஒரு தாயின் வயிற்றிலே குடியிருந்து கருவே உருவாகி உருவமே ஒரு பிண்டமாகி உருவமே புண்டையாகி ஏமா அப்பா பச்சை கோயில்ல வெளுத்ததே உனக்கு காலெல்லாம் குடுத்துக்கிட்ட அன்னைக்கெல்லாம் தங்கச்சி சொல்றா, என் தங்கச்சி பேச கேட்டுக்க. அதனால உன்னை போல ஒரு தாயோட அங்கத்தில் நான் ஜன்மம் எடுக்கவில்லை. என்னுடைய பிறப்பின் ரகசியம் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தவர்கள்?
போய் அருமைங்க. 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன், அதிகார பாண்டியர்கள், 3000 பாண்டியர்களுக்கு முதலாள பாண்டியன், முதன்மையான பாண்டியர்கள். என் தந்தை யாரோ பாண்டிய மன்னன். ஓ, பாண்டிய மன்னன். நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீர்? இந்த பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் புத்திர சந்தான காரணத்தினால 11 நேத்திரம் படைத்த படைத்த முத்தங்கராகி சிவபெருமானுடைய தேவி உமாமகேஸ்வரி மகேஸ்வரி இடத்துல அந்த சக்தியை நினைத்து தவம் செய்ய நினைத்து அள்ளி இலை மேல் அரங்கிலியாக நான் பிறந்தேன். ஆங்க. அள்ளி இலை மேல் செல்லியா நான் பிறந்தேன். ஓஹோ, தவம் செஞ்சதுனால எத்தனை கடாய் வச்சீங்க, எத்தனை பொங்கல் வச்சீங்க? தேவமா இல்லைங்க, என்னமா அந்த அம்மாவை நினைச்சு தவம் பண்ணாங்களாமே. தவம் தவம் புரிந்தார்கள். ஓ, தவம். அதாவது இப்படி உட்கார்ந்து கண்களை மூடி கைகளை ஏந்தி தவம். ஆமா. ஆஹா. இந்த பாண்டிய மன்னர்களாம் தவம் புரிய புரிய அள்ளி இலை மேல செல்லியா நான் பிறந்தேன். பிறந்ததால அப்படி பிறந்ததால் எனக்கு அள்ளி என்று பெயர் சூட்டினார். அள்ளி என்று பெயர் சூட்டினார்கள். அது மட்டுமல்ல, எதிர்த்து வந்த நீர்மகாசூரனை சம்சார செய்து இரு பிழைவாக பிழைத்திருந்து நான் கொடிய நீர் என்ற பட்டத்தையும் பெற்றவள். ஓ, கொடிய நீர் என்ற பட்டத்தினை பெற்று ஏங்க அண்ணன் தண்ணி ஆதாரம் இல்லாத படிக்கு, அதாவது இரவு 7 நாள் பகல் 7 நாள் சண்டை செய்து எகுத்து வந்த நீர்மகாசூரனை சம்கார செய்து நான் கொடிய நீலி என்ற பட்டத்தையும் வாங்கினேன். அப்பேற்பட்ட ஒரு கொடிய அரக்கனை கொன்றே நின்றீர்களே, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன பகை, ஏன் கொள்ள வேண்டும்? நீர்மகாசூரனாகப்பட்டவன் இந்த பாண்டிய மன்னர்கள்லாம் இத்தனை வருட காலமாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். நாள் ஒன்று தவறாதபடிக்கு இந்த பாண்டிய மன்னர்கள்லாம் அவனுக்கு செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தாவிட்டால் அனைத்து பேர்களுக்கும் அடி உதைதான் விழுகும். அதாவதும் செய்து விடுவான். நிச்சயமாக 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு தினத்தில் இந்த கப்பம் எல்லாம் எங்கே நாள் ஒன்று தவறாத படிக்க போயிருக்கிறது அப்படி என்று சேவகரிடத்தில் கேட்க, சேவகர் கூறினார், நீர்மகாசூரனுக்கு நாள் ஒன்று தவறாத படிக்க கப்பம் போகணும் என்று சேவகர்கள் சொல்கிறார். அதனால இனிமேல் ஒரு பொழுதும் கப்பம் போகக்கூடாது. ஒரு பெரிய அதாவது அண்டாவை வைத்து பூச்சிகளை அதில் வைத்து கட்டி நீர்மகாசூரனிடத்தில் அனுப்பி விட்டேன். எப்பொழுதும் போல கப்பம் தான் வந்திருக்கிறது என்று அதை அவருக்கு பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வந்தது. இந்த பாண்டிய மன்னர்கள்லாம் என்ன செய்கிறேன்னு பாருங்க, ஆங்கார கோப புஜபல வீரதீர வராக்கிரத்தோடு என்னுடைய மதுரையை நோக்கி வந்தான். அவன் வருகை கண்டு மன்னாதி மன்னர்களாம் மகுடமுடி தாங்கிய ராஜர்கள்லாம் அண்ணாக இருக்கக்கூடிய ஆண் மக்கள்லாம் அலறி ஓடி ஒளிந்தார்கள். சரி, நான் ஒருவள் மட்டும் வீதியில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது வந்த நீர்மகாசூரன் சண்டை செய்யாமல் என்னை பார்த்து கேட்டான், அண்ணாக இருக்கக்கூடிய ஆண் மக்கள்லாம் என்னை பார்த்து அலறி ஓடுகிறார்கள், உனக்கு என்ன பார்த்தா பயமாக இல்லையா என்று. நான் எதற்காக உன்னை பார்த்து பயப்பட வேண்டும்? அப்படி என்று முடிந்தால் நீ என்னோடு சண்டை செய்ய எதிர்த்து வந்த நீர்மகாசூரனை இரு பிழையாக பிழைத்திருந்து கொடிய நீலி என்ற பட்டத்தையும் பெற்றவள். இந்த பாண்டிய மன்னர்கள்லாம் பார்த்தாங்க, நாம எல்லாம் ஒரு அண்ணாக இருக்கட்டிய ஆண்மகனாக இருந்து இனிமேல் இந்த நாட்டை அரசாட்சி செய்ய நம்ம தகுதி இல்லை. இல்லாமல் காலோட சோர செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாகப்பட்டவள் யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்திருக்கிறார். இனிமேல் இந்த நாட்டை நம்ம ஆள்வதற்கு தகுதி இல்லை என்று இந்த பாண்டிய மன்னர்களாக பார்த்து இந்த தென்மதுராபுரி எனக்கு மணிமுடி சுட்டி வச்சு அள்ளி மகாராணி மேல் பிறந்ததால் அள்ளி என்றும் நீர்மகாசூரனை வதம் புரிந்ததால் கொடிய நீலி என்றும் தென்மதுராபுரி ஆணரசு இல்லாமல் தென்னரசு கட்டி அரசாட்சி செய்வதால் எனக்கு அள்ளி மகாரியன் என்று பெயர். கண்டவர் கலங்கணும், பார்த்தவர்கள் பயந்தோடணும். கல்யாணம்னா கண்ணன் நோண்டுவேன், ஆண் வாடை என்ன எனக்கு அறவே பிடிக்காது. என்னுடைய நாட்டின் வழியாக ஒரு ஆண் கழுகு பறந்தா கூட கண்ட போன்ற ஆண்டவர்களே, அதாவது ஆடவர்களே எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் போகட்டும். என் மகனை பார்த்தாயா? ஊதி அப்படியே அறுத்த பெருநாய்க்கு போட்டுருவாங்க. அறுத்தா எங்களுக்கு பாத்தீங்க
ஏன்டா டேய் லைவ் ஓடிக்கொண்டிருக்கிற கைவடை இருக்கீங்க டேய் டேய் நான் ஒரு அரசு என்று பாராம நீ அரசியாரு எந்த புடிச்சியா வேணாலும் இரு இப்ப நில் நான் கேக்குற கேள்விக்கு முத பதில் கூதி சொல்லிட்டு அப்புறம் எதா இருந்தாலும் பேசு என்னப்பா எதுக்குட்டான் இதுக்கு மேல அப்படித்தான் ஆமா ஆண்கள் என்றால் அறவே அறவே பிடிக்காது அப்ப ஒரு பையன் பிறந்தா நீ என்ன ஊசி போட்டு பத்தியா இல்லடா டேய் அல்ப கூதி இப்பெல்லாம் ஊசி போட்டு குழந்தை பிறக்குதுடா ஆண்கள் பிடிக்காதுன்னு சொல்றாங்க ஆண்களே பிடிக்காத உங்களுக்கு ஒரு குழந்தை எப்படி பிறந்தது ஆமா கருவாயா ஒண்டி கிடையா என்னங்க பாடுற கழுத்துல என்னதுங்க கழுத்துல தொங்குது எல்லாத்துக்குமே தோணும் ஆண்வாடையே ஆகாத உங்களுக்கு இந்த திருமாங்கல்யம் எப்படி கழுத்தில் சூட்டினார்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது எவ்விதம் ஆண்பாடியே ஆகாது என்று கூறுகிறாயே கழுத்திலே மாங்கல்யம் என் மகனை பார்த்தாய் என்று உரைக்கிறாயே உன் மகன் எப்படி பிறந்தான் கழுத்திலே இருக்கும் மாங்கல்யம் எப்படி வந்தது சரியான கேள்வி இருந்தாலும் இப்பேற்பட்ட வீர தீர புஜவனம் பராக்கிரம் கொண்ட என்னை ஒரு ஆணவன் என் கழுத்துல மாங்கல்யம் சூடியிருக்கிறான்னா இது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது இந்த அள்ளியோட பேரை சொன்னா கண்டவர் கலங்கணும் பார்த்தவர்கள் பயந்தோடும் இப்பேற்பட்ட கோபக்குறியோடு இருக்கக்கூடிய நான் கோபக்குதியோடு இருக்கக்கூடிய நீங்கள் எப்பா அது எங்க இருக்குது என்னப்பா என் கழுத்திலே மாங்கல்யம் சூடிய கைவன் யார் எந்த கைவனா இருக்கும் ஒரு நாள் ஒரு தினத்தில் நான் எத்தனையோ வேட்டைகள்லாம் ஆடுவேன் பாம்பு என்றால் எனக்கு மிகவும் சர்ப்பம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் சர்ப்பம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏமா பாம்பு என்றால் படையே நடுங்கும் என்று சொல்வார் அப்பேற்பட்ட பாம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்களே எப்படிமா ஒரு நாள் ஒரு தினத்தில் தென்மதுராபுரி வீதி அரண்மனைக்கு முன்பதாக ஒரு பாம்பு பிடாரன் ஒரு மாணிக்க பாம்பை வைத்து வித்தை காட்டி கொண்டிருந்தான் அவன் என்னெல்லாம் அந்த பிடாரன் சொல்லுகிறானோ அதன் பிரகாரம் எல்லாம் அந்த பாம்பு கேட்டு கொண்டிருந்தான் அறிந்த என் சாதி பெண்கள் ஓடி வந்து என்னிடத்தில் அந்த செய்தி உரைத்தார்கள் பாம்பு என்றால் மகாராணிக்கு மிகவும் பிடிக்குமே இந்த பிடாரன் சொல்லும்படி எல்லாம் அது கேட்கிறதே அப்படி என்று என்னிடத்தில் உரைக்க அழைத்து வரும்படி கட்டளை இட்டேன் கொண்டு வந்த உடனே இந்த மாணிக்க பாம்பை எவ்வளவு பொன்பொல்லு திரை வேணாமல் என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளுங்க இந்த சர்பத்தை மட்டும் என்னிடத்தில் கொடுங்கன்னு அந்த பாம்பு பிடார இடத்தில் கேட்டேன் அப்ப அந்த பாம்பு பிடாரன் சொன்னா அதாவது எனக்கு இருப்பது ஒரு தங்கை இந்த சர்வம் அவளுக்கே சொந்தமானது இருந்தாலும் பரவாயில்லை நாடாளக்கூடிய அரசி நீங்களும் பார்த்தா என் தங்கை போலதான் தெரிகிறது இருந்தாலும் இதை விலைக்கு தருவதில்லை சுக்லா தேவி இணைந்தன் சூரிய பகவான் உதயமாய் போய் நாளை அஸ்தமத்து உதயமான பிறகு நான் கொடுக்கும் பொன்பொருள் திரவித்தெல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டு என் பாம்பை என்னிடத்தில் கொடுக்கணும்னு அந்த பாம்பு பிடாரன் சொல்லி பாம்பு கொடுக்கிறாரு சர்வத்தை என்னிடத்தில் கொடுத்து நான் கொடுக்கும் பொன்பொருள் திரையமெல்லாம் எடுத்துக்கொண்டு பாம்பு பிடாரன் சென்று விட்டான் அடிக்க 1000 தாதி பெண்கள் உள்ளார்கள் அனைவற்றும் பேரும் பதனமான முறையில் காவல் இருக்க வேண்டும் பாம்பை கொண்டு சென்று என் அரமனையில் தாளிட்டு என் மார் மீதும் தோல் மீதும் விட்டு விளையாட செய்தேன் எனக்கு மூதேவி சூழ்ந்து என்னையும் தான் மறந்து நான் நித்திரை சுகமடைந்தேன் கண் விழித்து பார்த்தேன் நான் எப்பொழுதுமே யாரோட முகத்திலும் முழிப்பதில்லை நான் முகம் பார்க்கக்கூடிய நீல கண்ணாடி ஒன்று என் அரமனையில் இருக்கிறது அந்த முகத்தில நான் இழுத்து நானே என் முகத்தை பார்ப்பேன் முகத்தில் தாங்களே முழித்துக் கொள்வீர் எழுந்த உடனே என் உடலிலே ஒரு மாற்றம் நிச்சயமாக எப்படிங்க என் கூந்தல் அவிழ்ந்திருந்தது என் கொண்டையில் இருந்த பூவெல்லாம் கலைந்திருந்தது என்னுடைய நெத்தியிட்ட திலகம் அழிந்திருந்தது என் ஆடை ஆவரணம் எல்லாம் கலைந்திருந்தது ஏதோ ஒன்று நடப்பிருப்பது போல என் மனதிலே ஒரு உணர்ந்தேன் ஏதோ நடந்திருக்குது அப்படி என்று பூரா உள்ளலாம் கசகசன்னு இருந்திருக்குது அப்படி என்று நினைக்க கண்ணாடியை பார்த்த உடனே கழுத்திலே மாங்கல்யம் சண்டாள நயவஞ்சகன் பஞ்சமா பாதகன் இப்பேற்பட்ட வீரதீர புஜபல வராக்கிரமான கொண்ட என்னை என் கழுத்துல மாங்கல்யம் சூடிய கைவன் யார் இருக்கும் அப்படி என்று என் சாதிமார்களை விட்டு அடித்து உதைத்து அங்கத்தை புண்ணாக்கினேன் அப்பொழுது சாதிமார் உரைத்தார் எங்களை அடிப்பதால் ஒன்றும் புண்ணியம் இல்லை அம்மா
கதவு தாளிட்ட பிரகாரம் இருக்கிறது. நாங்கள் அடிக்க 1000 தாதிமார்கள் பதனமான முறையில் காவல் புரிந்தோம். உங்க கழுத்துல மாங்கல்யம் இருக்கிறது. கத்தியால் வெட்டியும் வைக்க முடியவில்லை, கம்பத்தால் அறுத்தும் மறுக்க முடியவில்லை, கோடாலியால் வெட்டியும் வைக்க முடியவில்லை. இதில் ஏதோ ஒரு மர்மம் மறைந்திருக்கிறது. நடப்பது நடக்கட்டும் என்று தாதிமார் சொல்ல பிறகுதான் நான் சர்பத்தை தேடினேன். அங்க இருந்து மாணிக்க பாம்பையும் காணவில்லை. இந்த செய்தி அறிந்து என் கழுத்துல மாங்கல்ய சூடிய கைவன் யார் இல்லை அஸ்தாபுரம் முதல் 56 நாட்டு அரசுகளை வர செய்து ஆண் மக்களாக உள்ளவர்களா என்ன கொப்பரையில் கைவிடும்படி கட்டளையிட்டேன். கொப்பரையில் கைவிட்டு அதுல அதாவது யார் ஒருவன் பொய் உரைத்தாலும் அவன் அந்த எண்ணெய் கொப்பரையில கைவிட முடியாது. கொதிக்கின்ற எண்ணெய் கொப்பரை அதுல கையை விட்டு எடுத்தா எனக்கு மாங்கல்யம் சூடியவன் யாருன்னு ஒத்துக்கொள்வான்ல, பொய் உரைத்தால் அதில் விட முடியாது. அதன் பிரகாரம் தர்மருக்கு நேரிழையோன் அதாவது வெற்றி மகவரிய பீமசேனன் தான் வந்தான். அந்த பிறகு ஒரு தவறும் புரியவில்லை. உன் கழுத்திலே மாங்கல்யம் சூடியவன் என்னுடைய தமையன் என்று உரைத்தார். அவர் யார் தெரியுமா? என் கழுத்தில மாங்கல்யம் சூடி என்னை மணவாளனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு கட்டிய மனைவியாக கயவன் யார்? கயவனா? நீங்க அப்படித்தானே சொன்னீங்க. நான் சொல்லுவேன்டா, நீ என்ன சொல்ற? நான் சொல்லக்கூடாதா? சரிங்க. கல் என்றாலும் கணவனா, புல் என்றாலும் புருஷனா, என் கழுத்துல மாங்கல்யம் சூடி விட்டான். அவர் என்னுடைய கணவர் அல்லவா? நீ உரைக்க கூடாது. யார் தெரியுமா? யாருங்க? யாருங்க? குருநாடு குருகுலம் குந்தி மக்கள் ஐவராஜாக்கள். சரி, சரியான சந்திரகுலம் பாண்டவர் ஐவராஜாக்கள். ஐவரிலே ஒருவராகிய இருவருக்கு முன் இருவருக்கு பின் நடுப்பிறந்த நாயகன் 11 பெயர் 12 அழகு 32 லட்சணம் பொருந்திய கிரிகிடியாஜினன் கேசவாகுணன் நற்குணன் பற்குணன் வில்லாளி விதியன் தனஜயன் காண்டா வனமரித்தார் அல்லவா? அந்த காண்டீப்பர்கன் தான் என்னை மாலையிட்டார். மேட்டூர்ல கறிக்கடை போட்டுக்கிட்டு தானே வண்டி அடிச்சு கிடைக்காது. அதான் அவர் அல்ல. நாவில நட்சத்திரம், பல்லில பரசிவினை, தோளில துளசி மாலை, தொப்பலில மிருத கலசம், முழங்காலில முத்து மாணிக்கம், இடுப்புல ஒட்டியானம், பாதத்தில தண்டை, நின்னா நிழல் குலுங்கோ, நடந்தா நடை குலுங்கோ, முன்னழகு பின்னழகு என்ன மாலையிட்ட மணவாளனுக்கு 12 அழகு பார்த்த உங்கள் கணவர் நிச்சயமாக அவரோட வந்து அவராத குருகுல வம்சம், தத்தி என்றவராத சந்திரகுல வம்சம். நான் சந்திரகுலத்தில் வாக்கப்பட்டு நாங்க பொய்யுரைக்க மாட்டோம். ஒருவேளை நான் பொய்யுரைத்தால் என்னுடைய சந்திரகுல வம்சமே அழிந்து விடும். அப்படி அர்ஜுன மன்னனை நான் கல்யாணம் செய்து நான் ஒரு குழந்தைக்கு தாய். எத்தனை நாள் அவங்களோட குடும்பம் நடத்தினாரு? எப்ப தாயானீங்க? அன்று பாம்பாக இருந்து அல்லவா? அப்படி சர்வமாக சேர்ந்து போன பிறகு 10 திங்கள் முடிந்த பிறகு நான் அழகான ஒரு பாலகனை பெற்றெடுத்தேன்.
இங்க வாங்க அப்படி. அப்பா, பாம்பாக வந்து உங்களை சேர்ந்து சொன்னார். ஒரு நாள் தினத்திலேயே மாசமாயிட்டுன்னு சொல்றீங்களே, அந்த பாம்பா வந்தப்ப அந்த பாம்பு முதல்ல தலையை விட்டுச்சா வாழை விட்டுச்சா? எதை கேக்குற நீ? குழந்தை பிறந்ததுக்கு காரணம். டேய், சுட்டி வார்த்தை என்னிடத்தில் உரைக்க வேண்டாம். நீங்க தாங்க பாம்பா வந்து அப்படி உங்களை வில்லாளி விஜயனுக்கு பிறந்த என் மகனுக்கு பால புலேந்திரன் என்று பெயர் சுட்டினேன். பாலபுரேந்திரன் என்று பெயரிட்டு இருந்தாலும் இருந்தாலும் இதெல்லாம் வாழ்வில் நடந்து முடிந்த ஒரு கதை. சரி. ஆணரசு இல்லாமல் இந்த தென்மதுரைக்கு நானே பட்டத்துக்குரிய அரசி, தாயும் பிள்ளையும் தனிமையில வாழ்கிறோம். சரி. என் கணவன்மார் இந்திர பிரசவத்தில் வாழ்கிறார்கள். இதெல்லாம் என் வாழ்வில் நடந்து முடிந்த கதை. ஆகட்டும். என் மகனை பார்க்க வேண்டும். என் மகனை பார்த்தாயா? உங்கள் மகனை நான் பார்க்கவில்லைங்க. காலையில எங்க போனா? பாடசாலை சென்றான். இன்னைக்கு லீவு விடுமுறை நினைக்கிறேன். நாட்கள் விளையாட சென்றான். அப்ப விளையாட்டு விட்டு வீதியில எங்கேயாவது இருப்பா, நான் தேடி பிடிச்சு கூப்பிட்டு வந்துக்கலாம். போய் வா. ஆகட்டும்.